ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு வருத்தமான செய்தி. இந்த கேம் வந்துட்டு ஒரு அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க. அது கொண்டு வந்து கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆகுது. இதுக்கெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டெலாம் சும்மா தான் இருந்துச்சு, எதுவும் மார்ட்டுன்னு. நானும் இந்த போர்டுக்கு பேரெலாம் மாற்றினேன். சரி வாங்க அப்படியே மாற்றிட்டேன். நல்லா பெரிய எழுத்தா சந்தோஷ் .r. ஓகே வச்சிடலாம். சந்தோஷ் ஸ்மார்ட் ஆர் வரல, சரி விடுங்க. ஓகே, எப்படியோ ஒன்று போர்டு மாற்றியாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் எல்லாமே இங்கே பாருங்க, கேஷியர். இந்த கேஷியர்கிட்ட மட்டும் ஒரு பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? அவன் அந்த செகண்ட் முடிஞ்சால் அவன் பாட்டு கிளம்பிடுவான். அப்புறம் 150 ரூபா கொடுத்து மறுபடியும் கூப்பிட்டு வரணும் இவனை. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மிக 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 ஒரு வருத்தமான ஒரு விஷயம். மற்றபடி எதுவுமே இல்லை. இன்னொன்று முக்கியமான விஷயம்டா, இந்த இடத்துல ஒன்று இருக்குது பாருங்கள். இது எதுக்குன்னே தெரியாமல் வாங்கினேன். வாங்கி இதில் பாருங்கள், டெபாசிட் கொடுத்தா எவ்வளோ அமௌண்ட்டு போடணும். ஏடிஎம் மாதிரி வித்ரான்னு கொடுத்தா ஒரு 80னா அப்படியே வித்ரா ஆகிடும். அந்த மாதிரி அப்படின்ட்டுலேயே நானே ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி மொட்டை பசங்களாம் வந்து இதில் கேம் விளாட்றானுங்க. கேம் விளாட நமக்கு காசு வருது. அதுக்கப்புறமேட்டு தான் இருக்கிற காசெல்லாம் வச்சேன். போ எவ்வளோ பெட்டி வந்துடுச்சு. இருங்க, நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரீசர் இறக்கிடலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வா சார், எங்கே பார்க்கலாம். இங்கே ஏற்கனவே ஒரு ஃப்ரீசர் வச்சுருந்தேன். அப்படியே ரோட்டேட் ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வாங்க. அங்கே வெறும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து சிக்கன், இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஓகேவா? இவ்வளோ பெரிய சிக்கன். நம்ம கடை எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிருக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்தளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் இந்த கேம் போடணுன்னு பார்க்குறேன். டைமே பற்ற மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்க டைம் தந்து ஒரு கொண்டு வந்துட்டானுங்க. பசங்களாம் சாவடிக்கிறதுல கேமெல்லாம் எப்படி விளாடணுன்னே சில கேமெல்லாம் மறந்து போயிடுச்சு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வேணாம், இது வேணாம், இங்கே வச்சுக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் அடிக்கடி சந்திரமுகி வீடியோ மாதத்துக்கு ஒரு வாட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஸ்டோரி பிடிக்கும். ஓகே, ரொம்ப நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் கிராணி கேமெல்லாம் போட்டு. அதுவும் ஒரு நாள் போடுவோம். எனக்கு போகும்போதெல்லாம் இந்த மொட்டையை நினச்சி வருத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்போ போகிறப்பெல்லாம் அடித்து பின்னி எடுத்துருவானோன்ட்டு. அதான் அந்த கேம் பக்கமே போகிறதில்ல. முதல்ல இந்த கேம் பக்கமே இப்போ போகிறதே இல்லை. ஸ்கிரிப்ட் மாதிரி இப்போ தான் கொஞ்சமாக எல்லாமே டெவலப் ஆகிட்டு வருது நம்ம சேனல். மறக்காமல் சேனல் பார்க்குறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கஷ்டத்துலேயும் வீடியோ போடும்போது என் சப்ஸ்கிரைபில் நினச்சி போடுறேன். ஓவராக கிரிஞ்சு பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, உண்மையை தான் சொல்கிறேன். அந்தளவுக்கு என் சப்ஸ்கிரைபர்னால் எனக்கு பிடிக்கும். ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேன்னு வைங்களேன், கோண்டாயிடுவேன். சும்மா சொன்னேன், நீங்கள் பண்ணிடுவீங்க. நீங்களாம் நல்ல பசங்க, வீடியோ பார்க்குறவங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கோசரம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இது என்னன்னே தெரியல. ஃப்ரீசர். அதுன்னு தெரில. ஆடுன்னு கொடுத்துருந்துச்சி. ஆடு பார்க்காமலே வாங்கிட்டோம். அது அப்படி தான். எனக்கு செட் ப்ரைஸ் கொடுத்து பார்ப்போம். ஏதோ பீர் ப்ரௌன் அலின்னு இருக்குது. பீராடா. சரி விடுங்க, ஆடில் தானே வந்துச்சு. சரி, என்ன பேசுறதுன்னே தெரியாத அளவுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி விடுங்க. அதாவது இப்போ நான் அவங்ககிட்ட என்ன சொல்கிறதுனா எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு மைண்டை போட்டு டார்ச்சர் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பழைய வீடியோவுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். எப்போயோ தெரில, ஆனால் எப்போயோ ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். எங்கள் பூனைக்கு பேர் வைக்கணுன்னு. நாங்கள் எங்கள் பூனைக்கு பேர் செலக்ட் பண்ணிட்டோம். எங்கள் பூனை பேர் டோரா. எங்கள் பூனை பேர் டோரா. என் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி எவ்வளோ சொன்னேன், கமெண்ட் பண்ணுங்கன்னு. கமெண்ட்டே பண்ணலான்னு தான் கோமாய் நாங்களே ஒரு பேர் வச்சிட்டோம். சரி விடுங்க. இன்னொரு பூனையை வாங்கியிருக்கோம். அதுக்காச்சும் நீங்கள் ஒரு நல்ல பேரை சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆமாம் சொல்ல மறந்துட்டேன். இங்கே பார்த்திங்க, இப்போ வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு எல்லா வீடியோவும் வருது. சமைக்கிற மாதிரி வரல, என் தோசை சுடுற வீடியோ மட்டும் அப்பப்போ வரும். அதுக்கப்புறம் கேம்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ராமாஸ், இந்த மாதிரி எல்லாமே ஒரே சேனலில் வருது. இப்போ நம்ம இதில் எதை நம்ம பண்ணலாம், அதாவது இப்போ எல்லாமே இதே மாதிரியே பண்ணலாமா, இல்லை வெறும் கேம்ஸ் மட்டும் போடலாமா, இல்லை வெறும் ட்ராமா மட்டும் போடலாமா, அந்த மாதிரி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே. இல்லையா எப்படி ஸ்டோரிக்குன்னு நானே தனியாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கேம்ஸுக்கு நானே தனியாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிட்டு, ட்ராமாவுக்கும் அதே ஸ்டோரி நேரம் ட்ராமா அதெல்லாம் ஒன்றே தான். அந்த மாதிரி தனித்தனியாக போடலாமா சொல்லுங்கள் நீங்களே, உங்கள் விருப்பம். சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் கமெண்ட்டில். இது ரொம்ப நாளாக மைண்டில் ஓடிட்டுருக்குது, சொல்ல முடியல. இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. எங்கடா அவன் போயிட்டானா? 60 செகண்ட்க்கு அப்புறம் பாருங்களேன் அவன் இந்த இடத்துல நிற்பான். சரி வாங்க, நம்ம இங்கே இருக்கிற குப்பையாச்சும் க்ளீன் பண்ணுவோம். இங்கே ஒரு குப்பை இருக்குது. தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சோகமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த இடத்துல கூற்று கழுவுறதுக்குன்னு சொல்லிடுங்க, காட்டுறேன். இதா இதில் ஆர்ட்ரு போட்டிருந்தேன்டா, இந்த மாதிரி க்ளீனிங் கிட்டுன்னு 200 ரூபாய்க்கு ஆர்ட்ரு போட்டுட்டேன், வந்துருச்சு. தெரியாமல் அந்த க்ளீனை போட்டு இப்போ எப்படி தேய்ப்பாங்கல்ல மாப்பு மாதிரி, அது தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டேன். இப்போ அதனால் வெறும் பக்கெட் மட்டும்தான் இருக்குது. இது மட்டும்தான் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரில. இன்னும் நான் ஆர்டர் போடலாமான்னு கூட யோசிக்கிறேன். எதுக்கு கையிலே தூக்கி போடலாம். இது பாருங்கள், எதுக்குன்னே தெரில. எடுத்து ஓப்பன் பண்ணால் அப்படி இது எதுக்குன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். தீப்பொறி பார்த்தா தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. தீயே வரல, எதுக்கு பண்ணுறது இதெல்லாம் சொல்லுங்கள். பாருங்க வந்துட்டான், இருங்க.
தியேட்டராடி உங்களோட போய்கிட்டே இருக்கு. க்ளோஸ் பண்ணுறோம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 50 ரூபா வித்ட்ரா பண்ணிக்கலாம். நான் இங்கே நிற்கிறான் பாருங்களேன், இந்த மாதிரி தான் நிற்பான். அவன் வேலை முடிஞ்ச வாட்டி இப்போ மறுபடியும் 650 ரூபா கொடுத்த வாட்டி 5 நாளைக்கு மட்டும் வருவான். இதுக்கு அவன் பாட்டுக்கு அங்கேயே நின்றுட்டு அக்கௌண்ட்லேருந்து 50 ரூபா எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாமா? என்ன தான் பண்ணுறது? எல்லாம் தீர்ந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் வாங்கணும், ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் வாங்கணும். இந்த இடத்துலலாம் எல்லாமே ரேக் காலியாக இருக்குது, அதெல்லாம் வாங்கணும். எனக்கு கிளியர் பண்ணிடலாம். இது வாங்கணும், சீஸு இது வாங்கணும், உப்பு வாங்கணும், பால் வாங்கணும், கேக்கு இந்த சாக்கோபாரு இதெல்லாம் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் போட்டுக்கலாம். இது போட்டால் ஒரு 380 வருது. நம்ம 400 ரூபாய் எடுத்துக்க வேண்டியதான். வேணாம். ஓகே, பை பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டில் போடுற வேண்டியதான். சூசு இது சர்க்கரை. நீங்கள் நினைக்கிற மாதிரி சூசு இல்லை. இது பேர் கேட்டோடனே எனக்கே அப்படி தான் இருந்துச்சு, சூசு அப்படின்னோடனே. இதை வேறு கரெக்டாக அந்த பாயிண்ட் டாட்டில் வச்சு தான் எடுக்கிற மாதிரி. இது நல்லா சின்னதாக இருக்கிறனால தான் பெருசாக இருந்தால் கஷ்டமே இல்லை தான். இங்கே வந்துச்சு ஹேண்ட் ஸ்டானிஸ்டைட் வாயில் வரல. ஹேண்ட் ஸ்டானி பண்ணுங்க. நான் எப்போவுமே ரவுண்டாக தான் போடுவேன். 5, 10 அந்த மாதிரி. இப்போ இங்கே 10, 11 இருக்குதா, ரவுண்டாக பார்த்திங்கன்னா 10ன்னு போட்டுருவேன். இதே 6 இருந்துச்சுன்னா 5ன்னு போட்டுருவேன். 12 இருந்துச்சுன்னா 10ன்னு போட்டுருவேன். இந்த மாதிரி ஒரு காலத்தில் இந்த இடத்துல நின்று நான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்திருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு சோகமான விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளோ தூரம் தான் கடையே இருந்துச்சு. இதான் இந்த கோடு வரைக்கும் தான். கோடு வரைக்கும் இருந்துச்சா இல்லை சார், இந்த கோடு வரைக்கும் இருந்துச்சு கடை. நான் அப்புறம் இது கொண்டு வந்தேன், அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தேன், அதுக்கப்புறம் இதெல்லாம் கொண்டு வந்தேன். இது பெருசு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட். பட்டு இந்த ஸ்டோரேஜ் மட்டும் அன்லாக் ஆக மாட்டேங்குது. ஏதோ லெவல் 3ன்றான். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்டோரேஜ் மட்டும் அன்லாக் ஆச்சுன்னா நம்ம ஸ்டோரேஜுக்கு ஒருத்தரை போட்டு விட்டுட்டு ஆர்டர் மட்டும் நம்ம பண்ணால் போதும், அதெல்லாம் அவனே பண்ணிடுவான். ஒரு லைசன்ஸ் வாங்கலான்னு பார்த்தா 2000 ரூபா சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு பொருள் ஆர்டர் போடுறேன், ஒரு 6 பொருள் தான். நியூ லைசன்ஸ் வாங்கி அந்த பொருள் தான் இதெல்லாம் ஒன்று 135, இது 67, 145, 100. இதுவே 665 ரூபா வந்துடுது. இதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்குது. நான் எப்போ போயிட்டு எடுப்பேன் புது லைசன்ஸ் எல்லாம்? நான் தான் என்ன பண்ண தெரியுமா, ஸ்பிரிட்டே பண்ணலாம் இந்த இடம். ஏன்னா இருக்கிற இடத்துக்கே நமக்கு வியாபாரம் பண்ண முடியல. நான் பாட்டுக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கேன், அது பாட்டு பொருள் தீந்துக்கிட்டே இருக்குது. சரி ஒட்டுக்கு ஆர்டர் போடலான்னு பார்த்தா ஒட்டுக்கு ஆர்டர் போட காசு கூட இருக்க மாட்டேங்குது. ஒட்டுக்கு ஆர்டர் போட்டால் 2000 கேட்பான். இப்போ 2000 நம்மகிட்ட இருக்கா? அது வரைக்கும் நம்ம டைம் விட்டா இது மொத்த பொருளும் காலி ஆகிடும். இந்த மாதிரிலாம் இது நடக்குது. என்ன பண்ணுறது? பாஸ்மதி
எடுத்து போடுறா தம்பி, காசு நிறைய கொடுறா. நான் 121 இருந்தால் 220 29 லெவல் வந்துருச்சு. உண்மையிலுமே இந்த மிஷினால் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்குது. சில வாட்டிலாம் என்ன தெரியுமா ஆகும், இவன் டைம் முடிஞ்சிருக்கும், கல்லால் இருந்திருக்க மாட்டான். நான் பாட்டுக்கு இங்கே உட்காந்துருப்பேன், எங்கடா காசே யாரும் வரமாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். அவரை விட்டு திரும்ப பார்த்தா பையன் காணாமல் போயிருப்பான். அப்போல்லாம் அப்போ நான் பட்ட வேதனை இருக்கு, அந்த மாதிரி இருக்கும். இந்த கதவை மூடிட்டு இந்த பக்கமாக வரதுக்குள்ளேயே அந்த கதவு தானாக திறந்துடும். இங்கே பாருங்களேன், இவன் மண்டையை பாருங்கள் சார், உங்கள் மண்டையை கட்டுங்க சார். சார் உங்கள் மண்டை ஒரு முடி கூட இல்லை. இவர் ட்ரெஸ்ஸை பார்த்தேன்னா இங்கே மறைஞ்சு போயிட்டான். சரி விடுங்க, காசு போட்டுற வேண்டித்தான். இங்கே நின்றுப்போம். இந்த பையன் அதை ஏமாத்துறானான்ட்டு. என்னடா சட்டை இது, இன்னொருத்த பாருங்க. எல்லாம் எனக்குனே சார் துரை கோட் ஷூட் போட்டுறது தான் கேம் விளாடுவோம் பிள்ளையாம். அதான் காசு வரல, விட்டுப்போ. இவர் பாருங்க, இவரு அவரும் ஒரே மாதிரி இருக்காது, ட்வின்ஸ் போல். இங்கே வேணாம், ரெண்டு பக்கம் வருமா, இந்த இடத்துல வச்சிட வேண்டியதான். இந்த கிழவின்னு சொன்னால் அப்புறம் கட்டிக்கு வராமல் போயிட பண்ணுறாங்க. அக்கா ஓகே போடு, அவ்வளோதான், 3 செகண்ட். இவன் அப்போவே கல்லாட்டு நின்றுருந்தானே, கல்லால் காசு திருட்டு வர்றானா, சந்தேகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வச்சுட்டு இங்கே வச்சிட வேண்டியதான். எப்படி அப்போ தான் கரெக்டாக அப்படியே நிறைஞ்ச மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், நான் ஒவ்வொன்றுத்துக்கும் 2 இதே மாதிரி இங்கே ஒன்று நிறுத்தணும், இதே மாதிரி அந்த மாதிரி பண்ணி பிளான் பண்ணி இதெல்லாம் கேப் போட்டு வச்சுருக்கேன். கட்டாயில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஃப்ரிட்ஜிலையும் அப்படி தான். ஆனால் ஒவ்வொன்றா தீருது. கேங்கெல்லாம் எவனும் வாங்குறதே இல்லை. அப்பப்போ கடைக்கு வரானுங்க, குப்பையை போட்டு விட்டு போகிறாங்க. ஸ்போர்ட்ஸ் மேன் ஜெர்சி நம்பர் காட்டுங்க, 57 பேர் காட்டுங்க. பிளேயரா, பிளேயரே எனக்கே புரிய மாட்டேங்குது. ஐயா துரை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைக்கு அடிக்கடி இந்த மாதிரி ட்வின்ஸுங்கெல்லாம் வரானுங்க. மண்டபில் அடிச்சிட போகிறேன் போயிடு. உங்கள் அண்ணன் இவ்வளோ சீரியஸாக கேம் விளாட்றான், நானோ தம்பியோ. எதுக்கு அவங்க வீட்டு பஞ்சாயத்தெல்லாம் நமக்கு? அண்ணனாக இருந்தால் என்ன, தம்பியாக இருந்தால் எனக்கு என்ன? இவனுக்கு டைம் எவ்வளோ நேரம் இருக்குது? தம்பி எப்போ கிளம்புவ? இன்னும் 90 செகண்ட் இருக்குது. இவன் நடக்கிறது பாருங்க, அப்படியே ரஜினி மாதிரி நடக்கிறானாம். எங்கே இந்த ரஜினி சார் என்ன வாங்குறான்னு பார்ப்போம். ரஜினி கேம் விளாட்றான். அங்கே பாருங்க, தோற்று போட்டா இப்போ தொட்டு பாருங்களேன். ஒன்றாங்கள தோசை இந்த இடத்துல காசு காட்டணும், காட்டல, கடைசியாக போனவொடனே காட்டும் போல். பாருங்களேன், ஏன் காட்டல நான் சொல்கிறேன்.
இவனுங்க ஓசியில் கேம் விளாண்டுட்டு போயிருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த இடத்துல 0ன்னு தெரிஞ்சு இல்லை, இப்போ பாருங்கள் 9ன்னு தெரியுது. கடவுளே, நான் ரேட்டே இதுக்கு போடாமல் இருந்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவரு நம்ம மொட்டை பாஸ் இப்போ பாருங்கள், அப்படியே மறைஞ்சு போடுவோம். மொட்டை பாஸ் 3 2 1 மறைஞ்சு போட்டுவான். என்ன பண்ணுறான் சொல்லலை. டே, நீ எங்கள் கல்லால் திருட்டு பையன் தானே நீங்கள்? என்ன ஃப்ரெண்ட்ஸ், வந்தவங்களே வராங்க. கல்லால் திருடிட்டு வரான். யாரா நீ? ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி இங்கே வந்துருக்குறோம். கோட் ஷூட் போட்டாலாம் நம்ம கடைக்கு வராங்க. எவ்வளோ வாங்குறான்னு பார்ப்போம். கோட் ஷூட் போட்டோம்னா நிறைய வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் பாருங்க, அப்படியே குளித்து எழுந்திரிச்சு அப்படியே வந்துட்டான் போல். போடா போய் வாங்கடா. நிறைய அள்ளி போடுறானே. அப்படியே ஒரு 4 பொருள் வாங்கடா. கோட் ஷூட் போட்டவன் நிறைய வாங்குவான்னு பார்த்தேன். இருங்க, என்ன வாங்கியிருக்கான்னு தெரியல. கீழே இங்கேருந்து பார்ப்போம். கிளம்ப முடிச்சனே. ஜூஸ் வாங்குறது கடை கடைக்கு வந்த சரி, நம்ம கடையில் என்ன வைக்கிறானோ அதான் வாங்குவான். இல்லை தம்பி, அடுத்த வாட்டி இங்கே வாடா, வேறு கடைக்கு போயிட போகிறான். இந்த முட்டை மட்டும் விற்று முடிக்கிறதுக்குள்ளே நெஞ்சு வெளியே வந்து செத்துருவேன். 4 நாளாக எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 20 முட்டை வச்சா 16 தீரணுமில்ல. ஏட்ராடே, இதே அந்த க்ளீனிங் கிட் இருந்துச்சுன்னா இப்படி எப்படி பண்ணால் போயிருக்கும். அது இந்த அளவுக்கு இந்த இடத்த இந்த அளவுக்கு மாற்றி இப்போ இந்த அளவுக்கு கொண்டு வந்து இந்த பார்டரை கொண்டு வந்து இங்கே ஒரு புது இடம். ஆக்சுவலி இந்த இடத்த கொண்டு வந்ததுக்கு இந்த மாதிரி பொட்டிக்கிட்டெல்லாம் போகிறதுக்கு தான். அது வழியில் போட்டு வச்சுட்டு எதுக்கு? அதுதான் வைக்கலாமா? இன்னொன்று முடியாது. இன்னொரு 2 இந்த 2 கூட ஒத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒத்துக்கலாம். ஒரே ஒரு பொருள் வைக்கிறதுக்கு 9 மணி நேரமாக வெயிட் பண்ணுவோம். அப்போ தான் அப்படியே காண்டேறும். என்னது இது? இந்த முட்டையெல்லாம் இந்த ஜென்மத்தில் தீர்ந்துருக்காது. முட்டை தீர்ந்துருச்சா? 4 அங்கே ஒரு இது இருக்குது, காஃபி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே அந்த காஃபி பவுட்ரு? காஃபியே இல்லையா? சரி விடு, இதை இங்கே வச்சிடலாம். இல்லைங்க, அந்த காஃபி வேறு இடம். இது கருப்பு கலர் காஃபி ஒன்று இருக்கும், இதே மாதிரி ஆரஞ்சு கலரில் ஒரு காஃபி இருக்கும். முந்தின வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். காஃபிலே நியூ மாடல் காஃபி இது. ஓகே, இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 4வது 5வது பாட்டு நினைக்கிறேன். பார்த்திங்களா, நம்ம கட்ட ஆரம்பித்து 237 நாட்களில் இவ்வளோ சாதனையை புரிஞ்சிருக்கேன். எப்படி இவ்வளோ சாதனையை புரிந்திருக்கிறேன்? வாய் என்ன வருதுன்னு தெரில, வாயில் வந்தது அப்படி அடிச்சு விட்டுட்டோம். இவ்வளோ சாதனை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட நம்ம கணக்குப்படி பார்த்தாலும் கூட 200னா 100னா கூட 3 மாதம்னா 90 நாட்கள் என்றால் 3 மாதங்கள். கரெக்டாக? 290 என்றால் 180. இன்னொரு 90 சேர்த்தா கூட இதுக்கு அவ்வளோ இது போடுறோம். சரி, ஒரு வருஷம்னே வச்சுப்போம். 1 வருஷம் ஆகுது இந்த கடையை திறந்து. ரவுண்டாக வச்சு கடித்தான் நம்ம இஷ்டத்துக்கு. ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறது தான் 1 வருஷம். 1 வருஷம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 1 வருஷம்லாம் இருக்காது. நான் தான் சொல்கிறேன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு வரல. 180னா 6 மாதமா? அங்கே ஒரு 30 நாள்னா 210. 3 3 6 7 மாதம். இன்னொரு 3 நாள் போச்சுன்னா 8 மாதம்.
240 வந்துச்சுன்னா 8 மாதம், இன்னும் 8 மாதம் கூட ஆகலை. கடையை வேறு மாதிரி டெவலப் பண்ணியிருக்கேன். எத்தனை ஃப்ரிட்ஜு? 2, 4, 6, 8, 7 ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன். 2, 1, 3, 5, 6, 8, 10, 12, 14, 16, 17. 2 ஃப்ரீசர் வச்சுருக்கேன். 2 ஃப்ரீசர், 7 ஃப்ரிட்ஜு, 17 ரேக்கு, இவ்வளோ பெரிய இடம், கேஷியருக்கு இவ்வளோ. ஏன்னா உண்மையிலுமே நிஜமாலுமே சொல்கிறேன், ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி கடை திறந்து இவ்வளோலாம் பண்ண முடியாது. இவ்வளோ கஸ்டமர்ஸை பிடிச்சிருக்கேன். அதுலேயும் என்கிட்ட வர கஸ்டமர்லாம் 2 ஸ்டெப்புக்கு அப்புறம் மறைஞ்சி போயிடுவாங்க. பாருங்களேன், இப்படி திரும்பி பார்த்தா மறைஞ்சிருப்பான். எப்படி? கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு ஃப்ளூக் தான். நான் சொன்னதே ஃப்ளூக் தான். இதே இவ்வளோ பெட்டி வச்சுருக்கேன். சரி வாங்க. இந்த ஏடிஎம் மிஷின் வாங்குறதுக்கே 1000 ரூபா. இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஃப்ரிட்ஜ் இருந்தால் 250, இந்த மாதிரி பெரிய ஃப்ரிட்ஜ் இருந்தால் 490. இந்த மாதிரி சிங்கிள் ரேக் இருந்தால் 100. இந்த மாதிரி பெரிய ரேக் இருந்துச்சுன்னா எதுக்கு? அதிலே போய் பார்த்துட வேண்டியதானே. சரி, 200 நினைக்கிறேன். 200, 390. ஸ்டோரேஜ் ரேக்கெல்லாம் வாங்கலாம். சரி விடுங்க, கிளினிக் கிட் போட்டலாமா? எதுக்கு? இந்த மாதிரி இன்னொரு பிசி வாங்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ட்ராஷ் பின்னு எதுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பொட்டி கொடுக்குறாங்கன்னே தெரில. ஒன்று போட்டு பார்ப்போமா? போட்டாச்சு விடுங்க. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சு? அப்படிப்பட்ட உருளைக்கிழங்கு தான் இப்போ எடுத்துருக்கோம். இது வந்துட்டு பெரிய பெரிய உருளைக்கிழங்கு எல்லாம் பெரிய உருளைக்கிழங்கு எல்லாம் ஒட்டுக்காக இருக்குது. பெருசு தான் போல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஒன்று தான் இருக்குது. எதுக்கு அவ்வளோ பெரிய பொட்டி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அது வந்தோட்டி நம்ம அதோட யூஸை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு தான். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டர்லாம் போட்டிருக்கேன். இவ்வளோ ஆர்டர்லாம் முடிஞ்சு வரத்துக்கே லேட் ஆகிடும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது அந்த பொட்டி அடுத்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பெருசாக காலியாக கிடக்கு. இவ்வளோ ரேக்கெல்லாம் வாங்கி வச்சு என்ன பண்ணுறோம்? சில்லாஞ்சி இருக்கியே, இந்த ரேக்கு இருக்கியே. அப்படிங்க பாட தெரியல. இங்கே வச்சிருக்கேன்டா, எங்கடா ஓடுற? இது என்ன பிளேனா இல்லை ப்ளீச்சா? ப்ளீச்சிங் பவுடர், காபி தூள், உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி. ஃப்ரெண்ட்ஸ், 2000 வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டுக்கா ஆர்டர் போட்டுற வேண்டியதான். இருங்க, கடைசியில் காசு இல்லைன்னு சொல்லி உக்காந்துக்க வேண்டியது தான். எல்லாமே போடு. கடைசி அரை மட்டும் விட்டுறலாம். அதை மட்டும் போடுறதுக்கே நமக்கு 600 ரூபா வேணும். அந்த காரணத்தினால அப்போ தான் நம்ம கரெக்டாக அப்படியே செழிப்போட பொருளெல்லாம் அப்படியே அடிக்கி வச்சு மஜா பண்ணி. இந்த கேம் உண்மையுமே விளாட்றதுக்கு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடையை அப்படியே ஒரு உயர்வான இடத்துக்கு கூட்டு போகுது.
போட போட இது ஒரு டீ. $2007 எப்படி 2007 ரூபா. இந்த பெரிய ஆர்டர் மட்டும் போட்டுட்டு இந்த வீடியோவை என் பண்ணிட வேண்டியது தான். கேண்டி 2007 வந்துடும் நினைக்கிறேன். நடுவில் எந்த ஆர்டரும் போட தேவையில்லை. இன்னொரு 300 தானே. இந்த சல்லு புல்லுன்னு வருது பாரு. இங்கே ஒன்று இருக்குது. இது என்னடா இது, ஒரே ஒரு முட்டை மட்டும்தான் வரும் பாருங்க. அவ்வளோதான் முடிஞ்சா. சரி 4 முட்டை வரும். ஒரே நிமிஷத்தில் இதை முடிச்சிடலாம். இருங்க வாசிக்கிறேன். ஆர்டர் வா வந்துருச்சு. கரெக்டாக கேக்கு இன்னும் ஒன்று தான் இருக்குது. அந்நேரம் பார்த்து வருதுங்க. இதெல்லாம் இன்னும் 3 நிமிஷம் ஆகுமா இந்த அடுத்து வர்றதுக்கு. வீடியோ ஏற்கனவே ரொம்ப நேரம் போயிட்டுருக்குது. டே இவன் வேறு 200 செகண்டில் ஓடிடுவானா? பார்ப்போம் என்னத்தான் இந்த வீடியோவில் நான் காட்டுவேனா. அதாவது இந்த இவ்வளோ பெரிய ஆர்டரை நான் போடுறத நீங்கள் பார்ப்பீங்களா என்பதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு 100. சீக்கிரம் டே ஆர்டர் போடுற டே. சீக்கிரம் பில் போடுங்கடா. சரி இருங்க குப்பையாச்சு எடுப்போம். போடு 40 போடு. 2000 வந்துருச்சு. 2000 எடுத்துடலாமா? ப்ளஸ்ஸா எடுத்துடுறா சின்ராசு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் பையிடா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இதுதான் இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் காத்து கொண்டிருந்தேன். சீக்கிரம் இவனுங்க ஆர்டர் போட்டு முடியட்டும். அதுக்கப்புறம் ஓகே இதுலேயும் விளாட்லாம் போங்கடா. ஸோ ஒரு கடையை நடத்தி முடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது சந்தோஷ். லவ் யூ ஒன். டாட்டா பாய் பாய்.